கவிதை எழுதும் அளவிற்கு நான் அழகானவள் இல்லை என்றாள். பார்ப்பவனுக்கல்லவா அழகு தேவை, ரசிப்பவனுக்கு எல்லாமே அழகுதான். நான் உன்னை ரசிப்பவன் அல்லவா? எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. அன்பின் அதீதம் என்பது பிரிந்த பின்னும் நேசம் மாறாதிருப்பதுதான். நீ நீயாகவே இரு, நான் நீயாகவும் நானாகவும் இருப்பதில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிடித்ததின் மேல் பித்தா இருந்து பித்து பிடித்து வைப்பதில் பெண்களுக்கு அத்தனை பிரியம். கூட்டத்தில் இருந்த என்னை தனித்து விட்டதற்கு நன்றிகள். தனியே முட்டி மோதி குழந்தை போல் கற்றுக்கொள்கிறேன் மனிதர்களை. நம்ம கண்ணுக்கு அழகா தெரிகிற மயில் இறகு மயிலோட கண்ணுக்கு மயிராதான் தெரியும். கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதை போலவே நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை. விழிகளில் நுழைந்து வியாபித்து நின்றபின் விரக்தியில் தள்ளிவிட்டு விடுதலை கேட்கிறாய் நீ. பரிதாபத்தில் ஏற்படும் அக்கறைகள் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை. விவாதிக்க விரும்பாத இடங்களில் சரி என்பது போலவே கடந்து விடுவதும் நல்லது. தேர்ந்தெடுக்கும் பாதைகள்தான் தீர்மானிக்கின்றன வாழ்வின் வெளிச்சத்தையும் இருட்டையும். இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.